மௌனம் இது பலருக்கு பேச்சில்லாத தன்மை மாத்திரம்தான். ஆனால் உண்மையில் மௌனம் ஒரு வேதமாக இருக்கிறது, ஒரு தவமாக இருக்கிறது, ஒரு பக்தியாக, ஒரு பூஜையாக மாறும் நம்மை உள்ளுக்குள் அழைக்கும் ஒரு சக்தி. இன்று ஸ்ரேயாஸ் ஐயர் பேசவில்லை. அவர் கையிலும் பேட் இருந்தது. ஆனால் அவரது உள்ளத்தில் பக்தி தான் இருந்தது. அந்த அமைதியில் எதையோ நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருந்தார் அவர். கத்தாமல், வெல்ல வேண்டுமென கூச்சலிடாமல் இறைவனை மட்டுமே முழுமையாய் நம்பியிருந்தார். அந்த மௌனத்தில் இருந்தது ஒரு உள் சக்தி, ஒரு அருள். கடவுளை கைவிடாத நெஞ்சம்தான் இந்த வெற்றியின் காரணம். இன்றைய வெற்றி அவருடைய பேச்சினால் அல்ல, அவருடைய பேசாத அமைதியினால். அந்த அமைதி ஒரு ஜெபம் போல இருந்தது. இப்போது சிலர் கேட்பார்கள், வெற்றி எப்படி வந்தது? பதில் சுலபம் இல்லை. ஆனால் உண்மை சொல்கிறேன், மௌனம் பேசும்போது கடவுள் செயல்படுகிறார்.